நீ பெரியவனா நான் பெரியவனா? நான் உங்களை கேட்கலங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லென்டே டிவோஷன். இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக பழகலாம் இயேசுவோட சீரீஸில் இன்னைக்கு நம்ம எபிசோட் 4 டே 4ல் இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் சொல்லலை, பைபிளில் வந்து ஒரு இன்சிடென்ட் தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்து இதிலிருந்து ஆண்டு நமக்கு என்ன கற்றுத்தரப்படுறார். ஸோ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் வந்து சிலுவை பாடுகளுக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற அந்த லாஸ்ட் டேஸில் நடக்கிற சில இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுக்கு வேதத்தின் ஆதாரமாக நம்ம எடுத்துக்கொள்ள போகிற வசனம் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 33, 34, 35. ஓகே, ஸோ அதில் வந்து நான் ஒரு 34வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். ஸோ இந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, ஏசப்போட சீஷர்களுக்குள்ள அடிக்கடி வர பிரச்சனை என்னன்னா, நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸு, நான் தான் வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வந்து நான் தான் முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள வந்து ஆல்வேஸ் இந்த ஒரு காம்படிஷன், அதாவது நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஒரு காம்படிஷன் போய்கிட்டே இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அந்த விஷயத்த வந்து ஆண்டவர் கேட்குறாரு, வழியில் நீங்கள் எதையோ குறித்து சண்டை போட்டு வந்தீங்களா கேட்டால் இதை படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, ஏசப்பா வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் ட்ரீட் பண்ணுவார்ல, என்ன சண்டை, எதுக்காக சண்டை போட்டீங்க, அவன் என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இருந்தது. நான் இது ஏன் இந்த இடத்துல படிக்கும் போது அப்படி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா, ஏசப்பா வந்து தன்னுடைய அந்த சிலுவை பாடுகளுடைய நெருக்கத்தில் அவர் வந்து சீஷர்களுக்கு வந்து கற்றுத்தர ஒரு பாடம் இது. நினச்சி பாருங்களேன், அவருக்கு ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது, அவர் வேற ஒரு விஷயம் வந்து ஒரு மீட்பின் திட்டத்துக்காக அவர் வராரு. இங்கே இந்த சீஷர்கள் வந்து குழந்தைத்தனமாக வந்து நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அவருக்கு அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன தாட் இருந்திருக்கும்ல, நம்ம ஒரு விஷயத்தில் போனால் இவங்க வேற காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதாவது அது ரொம்ப அற்பமாக அவர் எண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல ஹி வாண்ட்ஸ் டு நோ அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு டீச் தம், என்ன பிரச்சனை, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றத அவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஸோ அப்படி வந்து ஆண்டவர் வந்து அதை கேட்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எவன் பெரியவன் என்று வழியில் வந்து தர்க்கம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எவனாகிலும் அடுத்த வசனத்தில் எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன். இதே காரியம் வந்து லூக்கா 22ஆம் அதிகாரம் 25 27 வசனங்கள்ல, நான் உங்கள் நடுவே பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்றதை பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பெரியவனா இருக்கணும், ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னா அவன் முதல்ல வந்து எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவனா, அதாவது எல்லாரையும் சர்வ் பண்றவனா முதல்ல இருக்கணும். அப்பதான் அவன் வந்து என்ன பண்ணுவான், உயர்த்தப்படுவான். அப்பதான் அவன் வந்து இருக்கிறதுலே வந்து பெரியவன் யார் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் வந்து தாழ்மையோட ஒருத்தங்களை வந்து சர்வ் பண்றது, தாழ்மையோட ஒருத்தங்களுக்கு ஊழியம் செய்வது, பணிவிடை செய்கிறவங்க தான் ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவங்களா பரலோக ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் இங்கே கொடுக்குற விளக்கத்துக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் இந்த இன்சிடென்ட் நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். ஸோ இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் லீட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எப்படி தான் கீழே இருக்கிறவங்களை வந்து நடத்துவார், கொஞ்சம் கடுமையாக தான் நடத்துவார், அவருடைய அத்தாரிட்டி அவருடைய அதிகாரத்தை இவங்க மேலே செலுத்துகிறவராக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் வந்து தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தாழ்மையோட அன்பு செலுத்தணும், தாழ்மையோடு ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுத்தராரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது பந்தி இருக்கிறவனும் பணிவிடை செய்கிறவனும் எவன் பெரியவன். ஒருத்தங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அதில் பணிவிடை சர்வ் பண்ணுறவங்க பெரியவங்களா, இல்லை அந்த சர்விங்கை ஏற்றுக்கொண்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க பெரியவங்களா அப்படின்னு பார்த்தா சர்வ் பண்ணுறதை ஏற்றுக்கொண்டு உட்காந்து சாப்பிட்றவங்க தான் பெரியவங்க, கரெக்டாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி இருந்துமே நான் உங்களுடைய நான் கடவுளாக இருந்தும் கூட, நான் தெய்வமாக இருந்தும் கூட
தேவகுமாரனாக இருந்தும் கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பணிவிடை செய்கிறேன். அது எந்த இடத்துல நம்ம பார்க்குறோன்னா, இந்த இன்சிடென்ட் கொஞ்சம் முன்னாடி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவுகிறதை பார்க்கிறோம். பாருங்களேன், அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவ்வளோ ஹம்பிளா அந்த சீஷர்கள் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் ரிச் பீப்புள் கிடையாது. அவங்க எல்லாருமே வந்து படிப்பறிவு இல்லாத மீனவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அவங்க மேலே எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா? அவர் வந்து எதை பற்றியுமே யோசிக்காம அவங்களுடைய கால்களை கழுவுறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவர் எப்படி இருக்கிறாரு? ஒரு தாழ்மையின் ரூபமாய் அவர்களுக்கு பணிவிடை செய்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு ஒரு வேளை நம்மள ஆண்டவர் நிறைய இடங்களில் லீடராக வச்சிருப்பார், ஒரு தலைவியாக வச்சிருப்பாரு. அந்த இடத்துல நாம் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களா இருக்கிறோமா, இல்லை இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறவங்கள போல அவங்கள கட்டுப்படுத்துகிறவர்களாய், இல்லை அவங்கள வந்து ரூல் பண்றவங்களா நம்ம இருக்கிறோமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எல்லா காரியத்திலுமே வந்து நான் எப்பவுமே நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்கிறோம். நம்ம நெருக்கமே இப்போ யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம்? ஏசப்பா கூட பழகிட்டு இருக்கோம். அப்படின்னா ஏசப்பாவுடைய அடிசுவடுகள் தான் நம்ம லைஃப்ல இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ ஆண்டவர் ஒரு லீடராக, இந்த சீஷர்கள் வெறும் 12 சீஷர்கள் கிடையாது, 60 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒரு தலைவனா இந்த உலகத்துல அவர் இருக்கும்போது அவர் எப்படி இருந்தார்னா, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு முறையில் அந்த கூட்டத்தை வழிநடத்தின ஒரு தலைவனாக இருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மை ஆண்டவர் ஒரு இடத்துல குடும்ப தலைவியாக அவங்களை வச்சிருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? ஹெல்த்தி வேஸில் அத்தாரிட்டேட்டிவாக இருக்கீங்களா? அதாவது நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் வச்சிருக்கணும், அது தப்பே கிடையாது. ஆனால் அது மற்றவர்களுக்கு, அதாவது ஒரு அத்தாரிட்டேட்டிவாக ஒரு கண்ட்ரோலிங்காக இருக்குதா, இல்லைன்னா அது அன்பின் நிமித்தமாக நீங்கள் அவங்கள வந்து கைட் பண்ணி ஒழுங்குபடுத்தி கொண்டு போகிறீங்களா அப்படின்றத நம்ம நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதில் ஊழியம் செய்யும்படி அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, intentionally care someone or doing something regardless of our feelings. சம்டைம்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கு, அதாவது ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து கவனித்துக் கொள்வது, அவங்க மேலே அன்பு செலுத்துவது, அக்கறை செலுத்துவது, நோ மேட்டர் வாட். உங்களுக்கு அவங்கள பிடிக்கல, என்னால் அதை செய்ய முடியல, எனக்கு செய்கிறது பிடிக்கலனாலும் அதை நீ செய்யணும் அப்படின்றது பேர் தான் வந்து ஊழியம் செய்தல். ஒரு வேளை இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஊழியம் செய்கிற அந்த ஜனங்களே அவங்கள ரிஜெக்ட் பண்ணலாம், அவங்கள ஏளனமாக பேசலாம், கேவலமாக பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஊழியம் செய்கிறவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்வ் ஈவன் தோ யூ டோன்ட் ஃபீல் லைக் டூயிங் இட். அதாவது நீங்கள் ஊழியம் செய்யுங்க, ஈவன் தோ அவங்களுக்கு செய்ய பிடிக்கல, எனக்கு நேச்சுரலாக அவங்களுக்கு செய்ய வரமாட்டேங்குது அப்படின்னாலுமே யூ ஹாவ் டு டூ இட் இன்டென்ஷனாக ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ யுவர் மினிஸ்ட்ரி, ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு சர்வ் ஒன் அனதர். எஸ், என்னோட கேரக்டருக்கு, என்னுடைய குணத்துக்கு அவங்களுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்காது, என்னோட குணத்துக்கு அவங்கக்கிட்ட வந்து அப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்காது, ஆனாலும் நான் இன்டென்ஷனலாக பண்ண போகிறேன். எனக்கு என்னுடைய உள்ளுணர்வு, என்னுடைய சிந்தனை, இது எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி செய்கிறதுக்கு. இருந்தாலும் என்னுடைய கேரக்டர், என்னுடைய ஸ்டைல் ஆஃப் லிவிங், இது எல்லாவற்றையும் நான் வந்து விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இன்டென்ஷனலாக நம்ம வலியுறுத்துகிற காரியம், இந்த நாளில் நீங்கள் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு உதவுகிறவர்களாய், ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பணிவிடைக்காரராய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் அப்படி தான் இருந்தார். அது வந்து அவர் எப்படி தான் பண்ணார்? அவர் வந்து இன்டென்ஷனலாக பண்ணார். அவர் அதுக்காக முயற்சிகளை எடுத்தார். இன்றைக்கு ஒரு வேளை அதுக்கான வழிகள் உங்களுக்கு இல்லை, ஒரு வேளை வந்து எனக்கு அது பண்ண வரமாட்டேங்குது அப்படின்னா, God wants you to do it intentionally அப்படின்னா you have to make it, you have to put in effort. ஒரு எஃபர்ட்டை நீங்கள் போடணும். ஒரு சிரத்தை நீங்கள் எடுத்து அந்த காரியத்தை பண்ணும்போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய அடி சுவடுகளில் நடக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஸோ இன்றைக்கு இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய டேக்அவே என்னன்னா, எந்தெந்த பகுதிகளில் ஆண்டவரே நான்
இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் உங்ககிட்டையும் வந்து தாழ்மைப்படாமல் நான் வந்து பெருமையாகவோ இல்லை வந்து மேட்டிமையாகவோ நான் நடந்திருக்கிறேன்னா அது எனக்கு வெளிப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது காரியம் என்னன்னா, யாருக்கு நான் பணிவிடை செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க. ஒருவேளை அது உங்களுடைய கணவராக இருக்கலாம், ஒருவேளை அது உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், ஒருவேளை அது உங்களுடைய சபையில் இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், இல்லை அது ஒருவேளை நீங்கள் வந்து வெறும் வந்து நீங்கள் அவங்கள கேர் பண்ணுறது மட்டும் கிடையாது, நீங்கள் ஃபினான்ஷியலாக ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கூட வந்து என்னது தான், நீங்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்கிறது தான். ஸோ ஒருவேளை ஆண்டவர் இந்த காரியத்தை நீங்கள் கேட்கும்போது யாருடைய முகத்தையாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்தினது உண்டானால் நிச்சயமாகவே நீங்கள் அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டிய காலம் இது. ஸோ அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறார். நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் ஆண்டவர் வந்து இந்த நாள் 4 ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிற காரியம், நம்மை பணிவிடைக்காரனாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அப்படி இன்னொருத்தங்களுக்கு ஊழியம் செய்யும் போது, ஊழியம் கொள்ளுகிறதற்காக குமாரன் இந்த உலகத்துக்கு வரல, ஊழியம் செய்யும்படி அவர் வந்தார். ஸோ நீங்களும் நானும் கூட அப்படியே ஊழியம் செய்கிறவர்களாக இந்த உலகத்தில் மாறும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அட் த சேம் டைம் இன்னைக்கு தலைப்பு என்ன பார்த்தோம்ல, ஹூ இஸ் கிரேட்டர், யார் நான் தான் பெரியவன் அப்படின்னு சீஷர்கள் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ யார் பெரியவன் அப்படின்னா, ஊழியம் செய்கிறவன் பெரியவன், மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறவன் பெரியவன். 40 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு காரியத்தை தியானிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வருஷம் எந்த நாட்கள் வருகிறது, ஆனால் அதில் வந்து பெரிய ஒரு அறுவடைய, ஒரு ஹார்வெஸ்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, இந்த 40 நாட்கள் நம்மளுடைய செல்ஃபை நம்ம பில்ட் பண்ண போகிறோம், கனி கொடுக்க வைக்க போகிறோம். ஸோ அதுக்கான முயற்சிகளாக இது அமையட்டும். ஸோ இது நிச்சயமாகவே தினந்தோறும் இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய காரியம். ஸோ உங்களையும் நான் அதை என்கரேஜ் பண்ணுறேன். Who is greater அப்படின்னா, the one who is serving other person, other human is the greatest person. ஸோ அதுதான் இன்றைக்கான டேக்அவே. ஸோ நாளைக்கு டே 5 வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நெருக்கமாய் பழகலாம் இயேசுவோட சீரீஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கூட ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் பேசியிருக்கிறாரு இந்த வீடியோ மூலயமா அப்படின்றத மறக்காமல் கீழே காமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ டே 5 வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. God bless you all.